ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். இது நல்லா வெதுவெதுப்பான பால். நீங்கள் உங்களோட விரலை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெதுவெதுப்பாக இருக்கணும். கையை ஒரு 10லேருந்து 20 செகண்ட் உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா கை சுடக்கூடாது. ரொம்ப ஆறுன பாலாக இருந்ததுனாலும் ஈஸ்ட் வளராது. உங்கள்கிட்ட தெர்மோமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதனோட டெம்பரேச்சர் 105லேருந்து 115 டிகிரி ஃபாரன்ஹைட்குள்ளே இருக்கணும். இப்போ அதில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அதை மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக சர்க்கரை தேவை. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட்டான பன் செய்ய போகிறேன். அதனால 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையே போதும். இப்போ நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கலந்து வச்சுருந்த ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பால் சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவு கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஆயில் விட்டு பிசையும் போது நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம கிச்சன் கவுண்டரில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. பவுலில் அடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி எண்ணெய் தடவி இதை மூடி வச்சிடலாம். இந்த மாவு டபுள் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. எனக்கு டபுள் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. உங்களோட வீட்டில் இருக்க டெம்பரேச்சரை பொறுத்து உங்களோட மாவு டபுள் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு சில சமயம் சீக்கிரமாகவும் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் டபுள் ஆகிடுச்சா இல்லையான்னு. இப்போ நம்மளோட மாவு 2 மடங்கு ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா அழுத்தி விட்டு இன்னொரு டைம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட கிச்சன் கவுண்டரில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இதை நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. மேலே எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேக்கிங் பேனில் பட்டர் பேப்பர் வச்சிடலாம். பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த மாவு ஒன்றா அடுக்கி வச்சுருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாவை நல்லா மூடி வச்சு திருப்பியும் ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்கும். இதை நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாம். திருப்பியும் இது 2 மடங்காக மாறுற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பாலால் இதை மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பண்ணை நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அவன் ப்ரீஹீட் ஆன பிறகு நம்ம இந்த பண்ணை உள்ளே வச்சிடலாம். 170 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு நீங்கள் அவன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். அவன் டெம்பரேச்சர் டைமிங் ரெண்டும் ஒவ்வொரு அவனுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால உங்களோட பன் மேலே ப்ரௌன் கலர் ஆன பிறகு நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். அவன்லேருந்து வெளியில் எடுத்த உடனேயுமே நம்ம மேலே பட்டர் தடவிக்கலாம்.
அப்போ தான் வந்து பன் மேலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டர் தடவலை அப்படின்னா மேலே உள்ள லேயர் வந்து ஹார்டாக தான் இருக்கும். அதனால நம்ம வெளியில் எடுத்த உடனேயுமே இந்த மாதிரி பட்டரை வந்து தடவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சாஃப்டான பன்னு தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.